Welcome to EMR Physics. I am Raju. 11th Physics Board Exam Past Papers உள்ள numerical problems one by one solve பண்ணிட்டு வரோம். அந்த வரிசையில் 2022 May question paperல question number 18ல ஒரு numerical problem கொடுத்திருக்காங்க. Problem என்னன்னா, in a submarine equipped with sonar, the time delay between the generation of a pulse and its echo after reflection from an enemy submarine is observed to be 80 seconds. If the speed of sound in water is 1460 meter per second, what is the distance of the enemy submarine? This is a given problem. In the problem unit 1 nature of physical world and measurement ல கேட்டிருக்காங்க. இது ஒரு book back problem number 1. இந்த ப்ராப்ளம்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு சப்மரீனில் சோனார் இருக்குது. இந்த சோனார் ஒரு பல்ஸை ஜென்ரேட் பண்ணுது. இந்த ஜெனரேட் பண்ண பல்ஸு ஒரு எனிமி சப்மரீனில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி இதே சோனாருக்கு திரும்பி வருது. இந்த ஜெனரேஷன் ஆஃப் அ பல்ஸுக்கும் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த பல்ஸுக்கும் இடையில் உள்ள டைம் டிலே 80 செகண்ட். அதாவது அந்த எனிமி சப்மரீனில் பட்டு இந்த சோனாருக்கு திரும்பி வர்றதுக்கு அது எவ்வளவு நேரம் எடுத்துக்கும் அப்படின்னா 80 செகண்ட்ஸ் எடுத்துக்குது. இந்த சவுண்டினுடைய ஸ்பீடு 1460 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, டிஸ்டன்ஸ் ஆஃப் த எனிமி சப்மரீன் எவ்வளவு அப்படின்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல எடுத்து எழுதிக்கலாம். கிவன் ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இஸ் கிவன் as 1460 மீட்டர் பர் செகண்ட். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த டைம் டேக்கன் by the sound to reach the sonar after reflection is equal to 80 seconds. என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க? டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு வாட்? டிஸ்டன்ஸ் ஆஃப் த எனிமி சப்மரீன் எவ்வளவு அப்படின்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. Let us imagine that this is a submarine which is equipped with sonar. இந்த சோனார் ஒரு சவுண்ட் பல்ஸை ஜென்ரேட் பண்ணுது. இந்த பல்ஸு எனிமி சப்மரீனில் பட்டு இதே சோனாருக்கு ரிஃப்ளெக்ட் ஆகி வருது. திஸ் இஸ் அ எக்கோ பல்ஸ். ஸோ இந்த சோனாருக்கும் இந்த எனிமி சப்மரீனுக்கும் இடையில் உள்ள டிஸ்டன்ஸை நம்ம டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, the total distance traveled by the sound wave is d plus d, which is 2d. So therefore the total distance traveled by the sound wave is equal to 2d. இங்கிருந்து இது வரைக்கும் உள்ள distance d னா, the total distance traveled by the sound wave will be 2d. Okay, we know the formula. Velocity is equal to distance traveled by time taken. So distance traveled எவ்வளவு? Distance traveled is equal to 2d. Time taken t ன்னு எடுத்துக்குவோம். Velocity is v. We have to find d. We know these two values. Therefore, d is equal to v into t divided by 2. Here, velocity is 1460. இது ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க. Time taken is given as 80 divided by 2. 2ஆல் கேன்சல் பண்ணோம்னா இது 40 அப்படின்னு வரும். So, if we do the multiplication, we will get d is equal to 58,400 மீட்டர் அப்படின்னு வரும். ஸோ இதை கிலோமீட்டரில் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 1000ஆல் டிவைட் பண்ணோம்னா we will get the answer in கிலோமீட்டர். ஸோ டிஸ்டன்ஸை மீட்டரில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம். ஆர் if you want to represent in கிலோமீட்டர் we have to divide this by 1000. So d is equal to, if we divide by 1000 we will get 58.40 kilometer.
58,400 divided by 1000 is equal to 58.40 kilometer. This is the answer for the given problem. அடுத்த வீடியோவில் போர்டு எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரில் உள்ள இன்னொரு நியூமெரிக்கல் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம்.